தண்டக்காரன் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பாக தண்டக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்க. இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துலயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே என் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ், அவர் பேர் சொல்ல சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்கள் அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்துல அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்க மோதல். இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸ் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதுல வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறது. இதுல எங்க அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டுவம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டுவம் ஷூட் போற ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க? நான் தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அதை தெரியாத அளவுக்கு அதியன் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன். கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும். அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணுறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லையும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3வது படமா ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் உங்கள் ஒர்க் எப்போவுமே நீங்கள் ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோட தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. கண்டிப்பாக அடுத்தது நம்ம பண்ணுறோம். ஏன்னா ராமலிங்கனெல்லாம் அவ்வளோ லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா எங்கள் டீமே அப்படிதான், ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க. அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்கள் பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷனலாக ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே, சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டக்காரனை சூப்பராக இருக்கும். எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாரி சார், மன்னிச்சிருங்க சார். ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட்டு. சாரி சார். ஏன்னா நீளம் பண்றாங்க படங்கள், அது வந்து பேசுற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவரா கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமா எங்க கூட கெத்தா கொலாபரேட் பண்ற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பாத்துக்கலாம் சார். அவ்வளவுதான் சார். ஒரு கதாநாயகன் கலைவரசன் அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு தர யாரு கூட எடிட்டர் செல்வா அவர்களை மேடைக்காக. ஆமாச்சா, அதுக்குள்ள ஒரு 2-3 ஐயா நீங்க வந்து. அப்புறம் பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள், நம்ம அறிவு அவர்கள், தோழர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க வரிகளில் வந்து நாங்கள் அந்த ஸ்க்ரீனில் வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஏங்க டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேட்குறீங்க. இல்ல நீங்களே கேட்குறீங்க. அப்படி இருந்தா நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒன்று. அதே தோழர்லாம் எவ்வளவு ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதுல பாதி தான் பண்ணிருக்கேன் நான். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றாரு சார். பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கும், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதனா, மச்சி குர்றா, மச்சியா ஒண்ணு குர்றா அப்படின்னாரு. நல்லா குர்றா அப்படின்னாரு.
இஸ் a வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதுல ஒரு 5% தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. அதனால நீங்க என்ன குறை சொல்ல கூடாது. அதிகம் தொடர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளவு முத்த காட்சிகள் வச்சாரு. இப்ப சம்பளம் அதெல்லாம் கிடையாது. சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயா நடிப்போங்க. அப்போ ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இந்தியாக்குள்ள சுத்துறதுனால இங்க டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லினா எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க இப்போ. இந்த பிரச்சனை ரஞ்சித்தனா ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு, அவன் எங்கடா டேட்டே தர மாட்டாரு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்ற ஒரே எங்க அண்ணன் தான். நீ அதையும் கெடுக்கிறதாக பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எங்க சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, நந்தகுமார் சார். அவர் தான் முதல்ல